டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். வட மாகாணத்தை சுற்றி நடை பயணத்தில் ஈடுபட்ட இளைஞர். முல்லைத்தீவில் இளம்பெண் மரணம், கணவர் உட்பட 3 அதிரடி கைது. வவுனியா சமரபுரத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வட மாகாணத்தை சுற்றி நடை பயணத்தினை மேற்கொண்டுள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் குறித்த இளைஞர் தொடர்பான தகவல்கள் வெளியாகி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறித்த இளைஞர் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னதாக குறித்த இளைஞர் மரம் ஒன்றில் ஏறி கீழே விழுந்துள்ளதை அடுத்து 1 வருடங்களாக அவர் கால் இயங்காதவாறு படுக்கையில் இருந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னதாக ரோஷன் என்ற இளைஞர் தற்பொழுது உடல்நலம் சற்று இயலுமாறு வந்துள்ளதை அடுத்து இவ்வாறு வடமாகாணத்தை சுற்றி நடை பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனினும் அவர் இந்த நடை பயணம் குறித்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்திய கருத்து என்னவென்றால், நாட்டில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனை மற்றும் பாடசாலை மாணவர்கள் இளைஞர்களிடையே ஏற்படுகின்ற இந்த போதைப்பொருள் பாவனையையும் மற்றும் தீய பழக்க வழக்கங்களையும் இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து எதிர்கால சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே தான் இந்த நடை பயணத்தை மேற்கொள்ள தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வவுனியா நகரத்தின் மத்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடைபயணமானது 3 நாட்கள் வடமாகாணத்தை சுற்றிய பின்னதாக மீண்டும் வவுனியாவில் நிறைவு பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த இளைஞருடைய செயற்பாடானது அனைவருடைய கவனத்தை மீர்ந்திருக்கின்ற நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தவறான பாதைகளை தெரிவு செய்து அதனூடாக தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்பவர்கள் மத்தியில் இந்த இளைஞர் தன்னுடைய கால் செயலிழந்த பொழுதும் தன்னுடைய உடலில் பலவீனம் இல்லாத பொழுதும் எவ்வாறான செயற்பாட்டை மேற்கொண்டுள்ளமே என்பது பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற வகையில் பல இளைஞர்கள் தவறான வழிகளை தெரிவு செய்தால் தாங்களும் ஏதேனும் சாதிக்க வேண்டும், இவ்வாறான செயற்பாட்டை மற்றவர்களுக்கு உதாரணமாக கொண்டு வர வேண்டும் என்ற செயற்பாட்டில் செயற்பட வேண்டும் என்பதை இதனூடாக அறியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த இளைஞருடைய செயற்பாட்டிற்கு பல தரப்பிலும் இருந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் திருமணமான இளம் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து சந்தேகத்திற்கிடமாக அவருடைய கணவர் உட்பட 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் சம்பவத்தில் தெரிய வருகையில் பூதன் வயல் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரை வவுனியா ஆச்சிக்குளம் பகுதியை சேர்ந்த 23 வயதையுடைய இளம் யுவதி ஒருவர் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவர்களுக்கு திருமணமாகி 7 மாதங்களே ஆகியிருக்கின்ற நிலையிலே குறித்த இளம் குடும்ப பெண் அவருடைய வீட்டில் உள்ள கிணறு ஒன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கடந்த 26ஆம் தேதி கணவர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று தன்னுடைய மனைவி கிணற்றில் விழுந்து உயிரிழந்து கிடப்பதாக தெரியப்படுத்தியுள்ளார். எனினும் போலீசாரிடம் தகவலை வழங்கி வருவதற்கு முன்னதாகவே அப்பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கிணற்றில் இருந்த பெண்ணுடைய சடலத்தினை வெளியே எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனினும் உடனடியாக அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது குறித்த பெண் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் குறித்த பெண்ணுடைய சடலம் 27ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்ட போது குறித்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனை அடுத்து போலீசார் சந்தேகமடைந்து விசாரணைகளை மேற்கொண்ட போது சந்தேகத்திற்கிடமாக உயிரிழந்த இளம் பெண்ணுடைய கணவர் உட்பட 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போதும் எந்தவிதமான தகவலும் தெரியவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் கைது செய்யப்பட்ட கணவன் மற்றும் 2 பெண்களையும் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலை திருமணமாகி 7 மாதங்களே ஆகியிருந்த நிலையில் எதற்காக குறித்த பெண் கொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பில் போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.